சமீபத்தில் தாவைக்கினுடைய நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுன், என் புசி, ஆனந்த், அதே போல மற்ற சில நிர்வாகிகளிடம் வந்துட்டு சிபிஐ டெல்லியில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் நேரில் அளித்து அவர்களிடம் அந்த விசாரணை மேற்கொண்ட நிலையில் தாவைக்கினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த அழைப்பு, அந்த சம்மனானது அனுப்பப்படுமா என்ற ஒரு கேள்வியானது தொடர்ந்து எழுந்திருந்தது. அவர் அந்த பொங்கல் நிறைவடைந்த பின்பு அவரை அழைத்து விசாரிப்பதற்கான ஒரு திட்டம் இருப்பதாக சில தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில இன்று இந்த புதிய தகவலானது வெளியாகியிருக்கின்றது. அதாவது வருகின்ற 12ஆம் தேதி விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாகவும், கரூர் இந்த துயர சம்பவம் தொடர்பாக விஜய் அவர்களிடம் நேரடியாகவே சிபிஐ விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக அந்த தகவலானது வெளியாகியிருக்கின்றது. குறிப்பாக இந்த சிபிஐ விசாரணையை பொறுத்தவரை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவின் அடிப்படையில் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் தாவேக சார்பில் இது முழுமையாகவே மாநில அரசினுடைய அந்த பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு மாநில அரசே பொறுப்பு, அவர்கள் பாதுகாப்பினுடைய குறைபாடு காரணமாக தான் இது போன்ற இந்த துயர சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக தாவேக்கினுடைய நிர்வாகிகளும் சிபிஐ விசாரணையின் போது அவர்கள் மாநில அரசை குற்றம் சாட்டி தான் அவர்களுடைய அந்த வாக்குமூலங்கள், அதே போல சிபிஐனுடைய கேள்விகளுக்கு பதில் அளித்திருந்ததாக அவர்கள் தரப்பிடமிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல மாநில அரசு சார்பாகவும் இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ கேட்ட கேள்விகளுக்கு அனைத்தும் அந்த விசாரணை தொடர்பான கேள்விகளுக்கு பதில் அளித்திருக்கக்கூடிய நிலையில தாவேக்கினுடைய தலைவர் விஜய் அவர்களை நேரில் அழைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாக கருதப்பட்ட நிலையில் தற்போது வருகின்ற 12ஆம் தேதி விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக அந்த தகவலானது வெளியாகி இருக்கின்றது. இது உறுதிப்பட தகவலானது இன்னும் விரைவில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கலாம். கார்த்திகா, ராஜீவ், ஏற்கனவே சிபிஐ விசாரணை நடைபெற்ற நிலையில தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் ஆஜராக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.